2010 ஆண்டு 27ஆம் தேதி செப்டம்பர் மாதத்தில் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கப்பட்டது. அவுட்ரீச் ஊழியத்தில் அநேக சகோதரர்கள் சகோதரிகள் சுவிசேஷம் சொல்வது எங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை உணர்ந்த வண்ணமாக பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட ஜெபத்துடன் இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிறார்கள். எத்தனை இன்னல்கள், துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தமக்கு கொடுத்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார். அதே போல 153 ஆத்துமாக்களை நம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பது நம்முடைய அவுட்ரீச் மினிஸ்ட்ரியோட நோக்கம். அதன்படி சென்று கொண்டிருக்கிறோம். இதில் சுமார் 70 ஆத்மாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களை வழிநடத்தி கொண்டும் இருக்கிறோம். இந்த ஊழியத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற வாஞ்சியும் பாரமும் இருந்தால் சபை போதகர் அல்லது கமிட்டி மெம்பர்ஸை அனுப்பலாம். அருப்பு மிகுதி, வேலையாட்களு கொஞ்சம். யாரை நான் அனுப்புவது? யார் நமது காரியம் உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி முழு ஊழிய பாதைக்கு ஒப்பு கொடுத்தது போல இந்த அவுட்ரீச் ஊழியர்கள் அர்ப்பணித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் இவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியா